2024 மார்ச் 21ஆம் தேதி மூன்றாம் கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டு அதிரடி காட்டுகிறது பாரதிய ஜனதா கட்சி. ஆளுநர், மத்திய அமைச்சர், முன்னாள் முதலமைச்சர்கள் என முக்கிய புள்ளிகளை களமிறக்கியிருந்தது பாஜக. அதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த அந்த பெயரும் கவனம் ஈர்த்தது. சில மாதங்களுக்கு முன்பு மத்திய பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவரை நீலகிரியில் ராசாவுக்கு எதிராக இறக்கிவிட்டிருந்தது அந்த கட்சி. பல எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தேர்தலில் களமிறங்கியவர் தோல்வியடைந்து தலைமைக்கு அதிர்ச்சி கொடுத்தாலும் மீண்டும் அமைச்சரவையில் இடம் கொடுத்திருக்கிறார் பிரதமர் மோடி. தமிழ்நாட்டில் இருந்து இரண்டாவது முறையாக மத்திய அமைச்சராக பதவியேற்றிருக்கும் அவர்தான் எல் முருகன். நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள கோனூரில் வருத்தம்மாள் லோகநாதன் தம்பதிக்கு பிறந்தவர் எல் முருகன். சிறு வயதிலேயே தமிழ், ஆங்கிலம், தெலுங்கு என்று 3 மொழிகளில் உரையாடும் திறமையை பெற்றிருந்தார். 20 வயதில் இந்துத்துவ சித்தாந்தங்கள் இருக்க 1977 பாஜகவின் அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் என்ற அமைப்பில் இணைந்தார். பின்னர் RSS அமைப்பு செயல்பாடுகளில் தீவிரம் காட்டிய முருகனுக்கு அந்த அமைப்பின் பட்டியல் சமூகத்தினருக்கான பிரிவில் தேசிய பொதுச் செயலாளராக பொறுப்பு கிடைத்தது. ஒருபுறம் RSS அமைப்புக்கு சேவை செய்து கொண்டே இன்னொரு பக்கம் சட்டம் படித்து சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக பணியாற்றினார். தொடர்ந்து பாஜகவின் வக்கீலாக கட்சி வழக்குகளில் ஆஜராக தொடங்கினார் எல் முருகன். தொழில், கட்சி என 2 பக்கமும் பாஜகவுடன் நெருங்கி இருந்த எல் முருகனை 2011 சட்டமன்ற தேர்தலில் ராசிபுரம் தொகுதியில் களமிறக்கியது பாஜக தலைமை. முதல் தேர்தல் களத்திலேயே அதிமுக சீனியர் தனபாலை எதிர்த்து களம் கண்டிருந்தார் எல் முருகன். அத்தேர்தலில் வெறும் 1730 வாக்குகள் மட்டுமே வாங்கி 3வது இடத்தை மட்டுமே அவரால் பிடிக்க முடிந்தது. தொடர்ந்து 2012 சங்கரன் கோவில் இடைத்தேர்தலில் போட்டியிட்டவருக்கு அங்கும் தோல்வியே மிஞ்சியது. இதனால் மீண்டும் தனது சட்டப்பணிக்கே திரும்பிய எல் முருகன் வேலையில் கவனம் செலுத்த தொடங்கினார். இருந்தாலும் பாஜக அவரை கைவிடவில்லை. 2014 சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்திய அரசுக்கான நிலை ஆலோசகராக அவருக்கு பொறுப்பு வழங்கப்பட்டது. பின்னர் 2017 முதல் 2019 வரை தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணைய துணைத் தலைவராகவும் பொறுப்பு வகித்தார் எல் முருகன். இந்த காலகட்டத்தில் தான் எல் முருகனின் மீது மீடியா வெளிச்சம் பட தொடங்கியது. நீட் தேர்வால் மருத்துவராகும் கனவு கலைந்து போன விரக்தியில் அனிதா தற்கொலை செய்து கொள்ள ஒட்டுமொத்த தமிழ்நாடும் கொந்தளித்து போயிருந்தது. ஆனால் அந்த நேரத்திலும் நீட் தேர்வின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி பாஜகவுக்கு முட்டுக் கொடுத்தார் எல் முருகன். CAA-வுக்கு எதிராக இந்தியா முழுக்க போராட்டங்கள் நடந்த நிலையில் தமிழ்நாட்டில் நடந்த போராட்டங்களுக்கு எதிர்க்கட்சியான திமுக ஆதரவு அளித்தது. கொந்தளித்த எல் முருகன் கடுமையாக விமர்சிக்க தொடங்கினார். தமிழ்நாட்டில் லவ் ஜிகாத் அதிகரித்து விட்டதாக பேசி சர்ச்சையில் சிக்கினார். இதனால் அவரது முகம் அடிக்கடி மீடியாக்களில் வர தேசிய தலைமையும் அவரை அடையாளம் கண்டு கொண்டது. ஏற்கனவே தமிழிசை ஆளுநராகிவிட்டதால் தலைமை இல்லாமல் தள்ளாடும் பாஜகவுக்கு எல் முருகன் தலைமை தாங்கட்டும் என முடிவு செய்தது பாஜக தலைமை. அதன்படியே மார்ச் 2020 தமிழ்நாடு பாஜக தலைவரானார் எல் முருகன். பதவி கைகளுக்கு வந்ததும் இவர் நடத்திய வேல் யாத்திரை இந்துத்துவ சித்தாந்தம் கொண்டவர்களை ஒன்று சேர்த்தது. ஏற்கனவே தலைவராக இருந்த தமிழிசை தாமரை மலர்ந்தே தீரும் என்ற டெம்ப்ளேட் வரிகளின் மூலம் பாஜக சின்னத்தை மக்களிடம் கொண்டு சேர்த்திருந்தார். இந்த நம்பிக்கையில் 2021 சட்டமன்ற தேர்தலில் தாராபுரம் தொகுதியில் களமிறங்கினார் எல் முருகன். மத்தியில் ஆளும் கட்சியின் மாநில தலைவர், மீடியா வெளிச்சம், வேல் யாத்திரை என எதுவும் பலன் கொடுக்கவில்லை. வழக்கம் போல தோல்வியே எஞ்சியது. இருந்தாலும் இந்த முறையும் பாஜக அவரை கைவிடவில்லை. முன்னாள் IPS அண்ணாமலைக்கு பாஜக தலைவர் பதவியை கைமாற்றிவிட்டு எல் முருகனை மாநிலங்களவை உறுப்பினராக்கி மத்திய அமைச்சர் பதவியை கொடுத்தது பாரதிய ஜனதா கட்சி. தகவல் தொடர்பு துறை, மீன்வளத்துறை இணை அமைச்சராக இருந்த அவரை மக்களவை தேர்தல் ரேஸில் நீலகிரி தொகுதியில் ராசாவுக்கு எதிராக இறக்கிவிட்டது பாஜக. ஓராண்டுக்கும் மேலாக தொகுதியை குறிவைத்து களத்தை தயார்படுத்த தொடங்கி இருந்தாலும் 2,40,585 வாக்குகள் வித்தியாசத்தில் ராசாவிடம் வெற்றியை பறிகொடுத்தார் முருகன். ஆனாலும் அவருக்கு மீண்டும் அமைச்சரவையில் இடம் கொடுத்திருக்கிறார் பிரதமர் மோடி.